வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு உஸ்டேரி அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது. அங்கே மார்னிங் பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் வந்து இறை தேட கிளம்பும். அதே மாதிரி ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பஜ்ஜி மற்றும் ப்ரெட் பஜ்ஜி. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, பருப்பு பொடியும் செஞ்சேன். இன்றைக்கி பருப்பு பொடி புதுசாக அரைச்சேன். இதில் பூண்டோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கும். இந்த இட்லி பொடி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம்னா, இட்லி தோசைக்கு வந்து நம்ம என்ன தான் சட்னி செஞ்சுருந்தாலும் இந்த இட்லி பொடி வந்து சைடாக வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு பூனை வந்து அது எங்கள் வீட்டு நாங்கள் வளர்க்கலை. எங்கள் எதிர் வீட்டு பூனை வந்து ஒரு 3 குட்டி போட்டுச்சு. அதில் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து பூ பறிக்க போகும்போது பின்னாடியே வந்து உட்காந்துட்டு அதோட ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கிட்டு நைஸாக அது வீட்டுக்கு வந்துடுச்சு. அதுலேருந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா காலையில், மத்தியானம், ஈவினிங் சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து நின்று ஆஜராகிடுவார். அதே மாதிரி டியூஷன் நடக்கிற டைமில் பாருங்கள், உள்ளே பூந்து ஒரு குழந்தையோட பேக் மேலே தலையை வச்சுட்டு படுத்துட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள்லாம் எதையும் வளர்க்குறதில்ல. இது மற்றவங்க வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எப்படியாச்சும் வந்து சேர்ந்துடும். இதுக்கு என்ன மெயினான காரணம்னு பார்த்திங்கன்னா, என்னோடய கணவர் வந்து காலையில் இந்த காக்காங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கட் போடுறது, அதே போல் நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, இது மாதிரி பழக்கத்தை வச்சிட்ருக்கார். ஸோ இதில் வந்து யார் வீட்லையாச்சும் வளர்க்குற இந்த மிருகங்கள் வந்து எங்கள் வீடு தேடி வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிடுவாங்க. இது போல் இந்த மோட்டோ வந்தது வந்து பார்த்திங்கன்னா இது 3rd. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டாக் வந்து வந்துச்சு. அதோடய பேர் வந்து ரக்ஷிதா. செகண்ட் வந்து ரக்ஷிதா இறந்ததுக்கப்புறம் ஒரு 2வது வீட்டிலேருந்து ஒரு டாக் வந்து கரெக்டாக எங்கள் வீடு தேடி வந்துச்சு. இது வந்து 3rd தான் இந்த மோட்டோ. இதுக்கு வந்து நாங்கள் மோட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு விதமான சவுண்டு வரும், அதனால் எங்கள் பாப்பா அதுக்கு மோட்டர்னு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அதை மோட்டோன்னு தான் கூப்பிடுறோம். இவரோட கூட பிறந்தவங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க அப்பப்போ கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போவாங்க. இது பத்தாதுன்னு ஒரு புதுசாக ஒரு பூனை நேற்று என்ட்ரி ஆனாங்க. உடனே இந்த மோட்டோவுக்கு ரொம்ப கோவம் வந்து அதோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய மகளுடைய காலேஜில் இண்டக்ஷன் டேங்கிறதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கல்ச்சுரல் நடக்குது. அதில் அவள் வரைஞ்ச ரங்கோலி தான் இது.